முதல் விஷயம், வாஸ்து வந்து பவர் ஜாஸ்தி இருக்கிறதுலே. ஜாதகம் 100 ஜாதகம் பார்த்தா என்ன கர்மா வருமோ அது ஒரு வீடை பார்த்தா வரும். அப்போ வாஸ்து என்பது தவறாக இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை டோட்டலாக காலிக்கும். வீடு என்பது உங்கள் உடம்புன்னு சொல்கிறேன் நான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு படிக்கட்டை ஒரு வீட்டில் ஒரு படிக்கட்டு தப்பாக அமைஞ்சிருச்சு. படிக்கட்டு என்றால் நவகிரகத்தில் சனின்னு ஒரு கிரகத்தோடைய காரத்துக்கு அந்த தவறான படிக்கட்டால் அந்த வீட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? வாஸ்து ஒருத்தன் பொய்ன்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படி பொய்ன்னு சொல்லுவான்? அவன் இருக்கிற வீடோடைய வாஸ்து பொய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வாஸ்து அமைப்பில் ஒரு வீட்டில் குடியிருப்பான். அப்போ வாஸ்து பாதிக்கப்பட்டால் என்ன நடக்குது அப்படின்னா, டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். சொந்த வீடு அப்படிங்கிறது பல பேருடைய லட்சியமாக இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டு கட்டுற வீட்டில் ஏதோ ஒரு குறை நமக்கு வரும்போது நம்ம மனசில் ஏற்படுற முதல் குழப்பம் வாஸ்துப்படி அந்த வீடு இருக்கா அப்படிங்கிறது தான். வாஸ்துக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷத்துக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்குது அப்படின்னு நமக்குள்ளே ஏற்படுற குழப்பங்களை தீர்வு காணதான் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் திரு ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்க. வாங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாஸ்துக்கும் நம்ம வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்குது சார்? கேள்வி. நேற்று நான் என்னுடைய வாடிக்கையாளரை கோயம்புத்தூரில் சந்திக்கும் போது அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம், இல்லை ஒரு இடத்துல குறி கேட்குறோன்னா மனிதனுடைய கேள்வி என்னென்னா, பொதுவாகவே 90% என் வாழ்க்கை மாறிவிடாதா, என் வாழ்க்கையில் அது நடந்துடாதா, இதெல்லாம் கேட்பேன் இல்லையா? இதெல்லாம் தாண்டி ஒரு சில செட் ஆஃப் கிளைண்ட்ஸ்லாம் கேட்குற கேள்விகள் நம்மளுக்கே சில ஞானத்தை உருவாக்கிடும். அப்போ அவங்க கோயம்புத்தூரில் இருக்க ஒரு கிளைண்ட் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, என் கர்மாபடி வீடு அமைந்ததா, இல்லை அமைந்த வீட்டின் பலனை நான் கர்மாவை அனுபவிக்கிறேனா அப்படின்னு கேட்குறாங்க. இதை நல்லா உறுத்து கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இதில் உங்களுக்கு புரியும். நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன், அதுக்கேற்ற மாரி நான் தவறான வீடை கட்டிட்டேனா, இல்லை தவறான வீடை கட்டியதால் நான் பாவத்தை அனுபவிக்கிறேனான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போது ஒரு விஷயத்தை சரியாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கூலி என்பது நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? சம்பளம் என்பது எப்போ கிடைக்கும்? வேலைக்கு முன்னா, வேலைக்கு பின்னா? வேலைக்கு பின். அப்போது கர்மா என்பது என்னன்னா, ஒரு செயலை செய்து முடித்த பின்பு தான் அதை நாம் அனுபவிப்போம். அந்த செயலை இறைவன் உருவாக்குவார். ஒருத்தன் தவறு செய்வதற்குண்டான அனைத்து சூழ்நிலையும் ஏற்படுது அப்படின்னா இறைவன் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அவன் அதிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டான் அப்படின்னா அவன் ஞானவான். அந்த தவறையே அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் அவன் அந்த தருணத்தில் என்ன நினச்சிப்பான்னா, நம்ம புத்திசாலி, நம்ம டேலண்டான பர்சனு, நம்ம அறிவில் சிறந்தவன், நாம் செய்கின்ற தவறுகள் சக்ஸஸாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு அவன் நினச்சிப்பான். ஆனால் அந்த தவறான செயல் செய்து முடித்த பின்பு அவனுக்கு ஒரு பலனை அனுபவிப்பானே, அதுதான் கர்மம் சொல்ல. கர்மம் என்றால் செயல்னு அர்த்தம். நிறைய பேர் கர்மம் அப்படின்றது தவறான வார்த்தை நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு வீடு தவறாக ஒருத்தனுக்கு அமைந்து விட்டது என்றால் அந்த வீட்டோடைய ஹிஸ்ட்ரியை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க முன்னோர் காலத்திலேருந்து இன்றைக்கி வாழற ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஒரு வீட்டில் வாழற ஒரு வீட்டிலேருந்து கனெக்ட் பண்ணும்போது அவனுடைய பரம்பரையை ஜெனட்டிக்கில் இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் நம்மளால் சொல்ல முடியும். அப்போது அந்த வீட்டோடைய வாஸ்து அமைப்பின்படி தான் ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகட்டும், ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு, ஒரு வீட்டில் அரசாங்க உத்தியோகம், எல்லாமே அந்த வீட்டோடைய பலன்படியே தான் அமையும். வாஸ்துக்கும் ஒரு வீட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் சம்மந்தம் உண்டா என்பதை காட்டிலும் வாஸ்துக்கு மட்டுமே சம்மந்தம் உண்டு என்பது தான் என்னுடைய கருத்து. இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், வாஸ்து பார்க்க போகிறோம், இந்த வீட்டில் டாக்டர் இருக்கணுமே அப்படின்றோம். ஆமாம் சார், என் பொண்ணு டாக்டர் சார், எப்படி சார் தெரியும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இது எனக்கு மலேசியாவில் குவாந்தான், அதாவது பகாங் அப்படின்ற ஒரு மாநிலத்தில் குவாந்தான் அப்படின்ற ஒரு ஊரில் வாஸ்து பார்க்க போகிறோம். அங்கே எல்லா வீடுமே ஒரு 45 டிகிரி திரும்பி தான் இருக்கும். உள்ளே போனோடனே இந்த வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கணுமே. ஆமாம் சார், என் பொண்ணு டாக்டர் கூப்பிட்றாங்க, பெட்ரூம் வந்தால் அந்த டாக்டர். எப்படி சார், இது எப்படி சாத்தியன்னு கேட்பாங்க. அப்போது அந்த வீடு நீங்கள் வீடாக பார்க்குறீங்க, கட்டிடமாக பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு பில்டிங்காக பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு பொருளாக பார்க்குறீங்க, நாங்கள் அதை உயிராக பார்க்குறோம். வேறு எதுவுமே விஷயம் இல்லை. வீடு என்பது உங்கள் உடம்புன்னு சொல்கிறேன் நான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு படிக்கட்டு தப்பாக அமைஞ்சிருச்சு அப்படி வச்சுப்போம். ஒரு வீட்டில் ஒரு படிக்கட்டு தப்பாக அமைஞ்சிருச்சு. அந்த தப்பாக ஏன் போய் படிக்கட்டு அமையணும்?
அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. படிக்கட்டு என்றால் நவகிரகத்தில் சனின்னு ஒரு கிரகத்தோடைய காரத்தத்துவம். அப்போது சனி என்பது யாருன்னா நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்க. அப்போது அந்த வீட்டில் அந்த வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய முன்னோர்கள் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய அங்கீகாரத்தில் இருந்து அவங்கக்கிட்ட பல பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தனக்கு கீழே வேலை செய்பவர்களை ரொம்ப அடிமைத்தனமாக வேலை வாங்கி அவங்களுக்கு சரியாக ஊதியமே கொடுக்காம அவங்களுடைய சம்பள காசெல்லாம் பிடிச்சு வைத்து நிறைய பேரை துன்புறுத்தியிருப்பார். அந்த வேலை செய்பவன் என்பவன் யார் என்றால் சனி என்ற கிரகத்துக்கு சொந்தக்காரன். அவன் என்ன பண்ணியிருப்பான், மன ரீதியாக நொந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அவன் மன ரீதியாக குமுறி இருப்பான். அதோடைய குமுறல் என்ன பண்ணுன்னா ஒரு தலைமுறையை விட்டு அடுத்த தலைமுறையில் வந்து அது படிக்கட்டாக மாறி அந்த வீட்டில் தவறான இடத்துல போய் உட்காந்துரும். அந்த தவறான படிக்கட்டால் அந்த வீட்டில் என்ன நடக்கும் தெரியுமா, அந்த வீட்டில் ஒரு வளர்ச்சி இருக்காது, ஒரு துர்மரணம் ஏற்படும். அது அந்த படிக்கட்டை அமைந்த இடத்தை வைத்து நம்ம சொல்ல முடியும். அப்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்கிறது தான், அப்பாவை வெளியே புள்ள அப்படின்லாம் சில பேர் கிடையாது. அப்பாவை மாரி புள்ளலாம் வரமாட்டான், அப்பாவை மாரி பையன் இருக்க மாட்டான். நீங்கள் எந்த வீடு வேணாலும் எடுத்து செக் பண்ணிங்க, அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான், பையனாகட்டும் பொண்ணாகட்டும். ஏனென்றால் ஒரு பையனுடைய கேரக்டரை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஒரு தாத்தாவுடைய கேரக்டரை நீங்கள் எடுக்கணும், ஒரு தாத்தாவுடைய கேரக்டர் எடுக்கணும். ஒரு மனைவியோடைய கேரக்டரை கண்டுபிடிக்கணும்னா அம்மாவுடைய அம்மா கேரக்டரை எடுக்கணும். அம்மா என்பது 4ஆம் இடம், அம்மாவுடைய அம்மா என்பது 7ஆம் இடம். ஒரு அம்மாவுடைய அம்மா யாரோ அவர்கள் தான் ஒருவனுடைய மனைவி. இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சூட்சமமான, ரொம்ப ரகசியமான, ரொம்ப நுட்பமான விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏனென்றால் இங்கே 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 என்ன பிரச்சனைனா, வாஸ்து ஒருத்தன் பொய்ன்றாங்கன்னு வச்சுங்களேன், அவன் எப்படி பொய்ன்னு சொல்லுவான்? அவன் இருக்கிற வீடோடைய வாஸ்து பொய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வாஸ்து அமைப்பில் ஒரு வீட்டில் குடியிருப்பான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு வாஸ்து உண்மையா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். ஏற்கனவே வந்து நிறைய பேர் இன்றைய உலகத்தில் இதை வந்து எதுக்குறவங்களும் இருக்காங்க, அறிவியல் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, மூடத்தனமாக நம்புகிறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வாஸ்து பியூர்லி உண்மை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, முதல் விஷயம் அனுபவிக்காத ஒரு விஷயம், பார்க்காத ஒரு விஷயம், ப்ராக்டிக்கலில் நம்ம போய் ஃபீல்டில் இறங்காத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஸ்ட்ராங்காக பேச முடியாது. வாஸ்துக்காக நான் இந்த சைடு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் சுற்றுறேன், அனுதினமும் மக்களுடைய நிலைமைகளை பார்க்குறேன். அப்போது வாஸ்து பாதிக்கப்பட்டால் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பாதிப்புக்கு உண்டான ஏரியா எது? இப்போ ஒருத்தருக்கு வடமேற்கு பாதிப்பு, சந்திர தசை, சந்திர புத்தி, சந்திர அந்தரம், சந்திர சூட்சமம், சந்திரன் அதிசூட்சமம், ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இது சம்மந்தப்பட்ட ஆள்களுக்கு அந்த வடமேற்கு பாதிப்பு போய் என்ன பண்ணும், பிடிச்சிக்கும். இல்லை ஒருத்தவங்களுக்கு தென்கிழக்கு பாதிக்கப்பட்டுடுச்சு, பரணி நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அவங்களுக்கு சுக்கிரதசை சுக்கிர புத்தி நடக்கும்பொழுது, சுக்கிர அந்தரம் நடக்கும்போது, சுக்கிரன் சூட்சமம் நடக்கும்போது, சுக்கிரன் அதிசூட்சமம் நடக்கும்போது போய் பிடிச்சிக்கும், கேட்ச் பண்ணிக்கும். அப்போ வாஸ்து வேற இல்லை, ஜோதிடம் வேற இல்லை, நியூமராலஜி வேற இல்லை, ஒன்றும் ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டது தான். இப்போ இந்த வாஸ்துபடி ஒருத்தருக்கு வீடு அமைய வேண்டும், அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டால், அவர் ஒன்றும் செஞ்சாலும் அமையாது. ஏன்? ஆல்ரெடி செஞ்சிட்டாரு தாத்தா. இப்போ நீ செய்கிறபடி உன் பேரனுக்கு ஒன்றா அமையும். அதை மாத்திக்கிறதுக்கான வழிமுறைகள் எதுவும் இல்லையா சார்? அது ஒரு பரிகாரம் மூலமாவோ எதுவும் பூஜைகள் மூலம்? இப்போது நான் என்ன சொல்கிறேன், பரிகாரன்றதை நீங்கள் கேட்குறீங்க, நான் பரிகாரமும் நான் சொல்லுவேன். பரிகாரம் என்பது ஆலய வழிபாடு தான், அதை தாண்டி ஒன்றும் கிடையாதுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுவேன். ஆலய வழிபாடு வேறு, மந்திரம் வேறு, எந்திரம் வேறு, தந்திரம், யந்திராஸ் மந்திராஸ் தந்திராஸ்லாம் வேறு. தாந்திரிக முறையில் நீங்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை அறிஞ்சிங்கன்னா அது சரி, ஆன்மீக முறை வழிபாட்டில் நீங்கள் எலுமிச்சை பழத்தை அறிஞ்சிங்கன்னா அது தவறுன்னு நான் சொல்லுவேன். மாந்திரிகத்தில் எலுமிச்சை பழத்தை உருட்டி விட்டால் சரின்னு சொல்லுவேன். இப்போ மாந்திரிகம் வேறு, தாந்திரிகம் வேறு, வழிபாடு வேறு நம்ம சொல்லிடுறோம். இப்போ வீடோடைய வாஸ்து அமைப்புக்குள்ளே வரும். இங்கே பரிகாரம் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா 200% வேலை செய்யாது. ஒருவேளை இப்போ நம்ம வந்து இவங்க இந்த ராசிப்படி இந்த வாஸ்து இருக்கிற வீடாக பார்த்து அவங்க ஒரு வேலை போகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய வாழ்க்கை இல்லை. இப்போது வாஸ்துன்னு வரும்போது நான் வந்து ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் விட்டுற சொல்கிறேன். ஏனென்றால் வாஸ்து என்பது கடல் மாரி, கடலோட எதனா பெருசாக இருக்கா? இல்லை. வாஸ்துன்றது ஜோதிடத்தை தாண்டியது, வாஸ்து என்பது நியூமராலஜியை தாண்டியது. வாஸ்து என்பது பஞ்சபூத தன்மையை ஒரு வெற்றிடத்தில் ஒரு கட்டிடத்தை கட்டி நீங்கள் அடைக்கிறீங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு பரிகாரம் செஞ்சால் பலிக்காதுன்ற என்னுடைய கான்செப்ட் என்ன, வாஸ்துனா இடித்து கரெக்ஷன் பண்ணால் தான் மாறும்.
படிக்கட்டு தப்பாக இருக்குது, இடிக்கணும், அதான் பரிகாரம். லிஃப்ட்டு தப்பாக இருக்குது, மூடணும், அதான் பரிகாரம். கதவு தப்பாக இருக்குது, மாற்றணும், அதுதான் பரிகாரம். நான் பெர்மிட் வாங்கி வச்சேன், நான் உப்பை கொட்டி வச்சேன், பொம்மை வரைஞ்சி பூசணிக்காவை தொங்க விட்டேன், ஃபோட்டோவை எடுத்துன்னு போய் ஒரு வீட்டில் பார்க்குறேன், பப்புள் கம் சாப்பிட்டுட்டு ஒரு ஜெல் மாதிரி வரும், அந்த மாதிரி ஒரு ஏதோ ஜெல்லு விற்கிது. அந்த ஜெல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோ, அது பின்னாடி அதை ஒட்டி அதில் 5 பேர், அவங்க குடும்பத்தில் இருக்கிற 5 பேருடைய ஃபோட்டோ வந்து நல்லா பெருசாக எடுத்து அதை ஒட்டி பூஜை ரூமில் வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டால் இது வந்து ஈர்ப்பு சக்தி இழுக்குமா. சரி, ஈர்ப்பு சக்தியை இழுக்கணும் இல்லையா, அப்போயே அவங்க வாழ்க்கை மாறல. முதல் விஷயம், வாஸ்து வந்து பவர் ஜாஸ்தி இருக்கிறதுலே. ஜாதகம் 100 ஜாதகம் பார்த்தா என்ன கர்மா வருமோ அது ஒரு வீடை பார்த்தா வரும். ஒரே ஒரு வீடை பார்த்தா என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வாஸ்து பார்க்க போனால் அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல எனர்ஜி உள்ள வீடும் இருக்கும். சில வீட்டில் செய்வினை பிரச்சனை கூட இருக்கும், சில வீட்டில் அமானுஷ சக்தி இருக்கும். அப்போது அந்த வாஸ்துவில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கணும், பெரிய லெவலில் வெளியே வரணும், ஜெயிக்கணும், ஒரு வீட்டோடைய தன்மையை மாற்றணும் அப்படின்னா இதில் ராசி, நட்சத்திரம், லக்னம் இதெல்லாம் மறந்துடணும். முதல்ல உங்கள் வீட்டில் பாதிப்பு என்ன பாதிப்புன்றதை கண்டுபிடிக்கணும். உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னா அது எந்த பிரச்சனை, எந்த மூலையில் அது பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா எதனா செஞ்சு அதை மாற்றிட முடியாதா என்ற ஒரு வேகத்தில், உத்வேகத்தில் எடுக்கின்ற முடிவு முழுமையாக தவறாக மாறிவிடுகிறது. சரி, இப்போது உண்மையிலே வாஸ்து தான் பாதிப்புன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா, நாங்கள் 15 வருஷமாக கஷ்டப்பட்டுங்கிறோம், இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் குறைன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த வீட்டில் நாங்கள் 2 வருஷமாக தானே இருக்கிறோம், அப்புறம் எப்படி மீதி 13 வருஷ வாழ்க்கைக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேங்களே, உங்களுடைய பழகக்கூடிய நண்பர்கள் எடுத்துக்கங்க. இதை விட சிம்பிளாலாம் நீங்கள் ஜோதிடத்தையும் வாஸ்துவெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அதே பிரச்சனை உள்ளவன் தான் உனக்கு நண்பனாக சேருவான். ஒருத்தவன் லவ் ஃபெயிலியர்னு எடுத்துப்போம், அவன் அரேஞ்சர் மேரேஜ் பண்ணிட்டான், அவன் லைஃப்பில் நல்லா இருக்கான்னு வைங்களேன், லைஃப்பில் நல்லா இருக்கும். அவனுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவனும் லவ் ஃபெயிலியர் ஆகி அரேஞ்சர் மேரேஜ் பண்ணானா இருப்பான். இல்லை சார், அவன் ஆப்போசிட்டாக இருக்கான், அவன் வந்து அரேஞ்சர் மேரேஜ் தான் ஆனால் லவ்வே பண்ணலை, நீங்கள் சொன்ன கணக்கு இடிக்குதேன்னா அவங்க 2 பேர்களும் நீண்ட நாட்கள் நீடித்த நண்பர்களாக இருக்க முடியாது. இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது, ஒரு பிரச்சனையை இன்னொரு பிரச்சனையோடு எத்துமை சேர்த்து தான் கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லுது. அப்போது நீங்கள் 13 வருஷமாக ஒரு வீட்டில் இருந்தீங்களே, அது இந்த வீட்லேயே இருக்கிற பிரச்சனையும் இப்போ இருக்கிற வீட்லேயும் ஒரே பிரச்சனை தான் இருக்கும். உங்கள் பூர்வீக வீட்டுக்கு போனாலும் அதே பிரச்சனை தான் இருக்கும். அப்போது வீடு என்பது மிக மிக அவசியமானது. வாஸ்து தான் ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த வாஸ்துவில் என்ன மூளையில் என்ன குறை இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறையை நீங்கள் சரி செய்தால் ஜெயிக்கலாமே தவிர, நான் வந்து சிம்மராசி சார், நான் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வச்சேன், எனக்கு நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க, நிறைய ஆன்மீக ஸ்பீச்செல்லாம் கேட்டிங்கன்னா வாஸ்து இதெல்லாம் சும்மா, கடவுள் தான் உண்மையானவர் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய வீடு எல்லாமே வாஸ்துபடி இருக்கும். இதுக்குன்னே நான் ஒரு வாட்டி சுற்றியிருக்கேன். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. மிக பயங்கர ஜென்டில்மேன் மாரி பேசுகிற ஒருத்தவர் உச்ச வாசல் வச்சு உச்ச கேட்டில் தென்மேற்கு மூலையில் பெட்ரூமை போட்டு நார்த் ஈஸ்ட்டை ஓப்பனில் வச்சுருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், ஒவ்வொரு ஆன்மீக ஸ்பீச்லேயும் கடவுள் தான், கடவுளுக்கு நிகர் எவனும் இல்லைன்னுவார். அவரை கூப்பிட்டு வந்து நான் சொல்கிற வீட்டில் 1 மாதம் உட்கார வச்சுட்டு அதேமாரி ஸ்பீச் கொடுக்க சொல்லுங்கள், முடியாது. ஏன்? தற்கொலை பண்ணிப்பார். அந்த வீடு தற்கொலை எண்ணத்தை தூண்டும் வீடு. ஒருத்தவங்க வாஸ்து பொய்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சில வீடை செலக்ட் பண்ணி கொடுப்போம், கொஞ்ச நாள் அதில் குடியிருக்கட்டும், அப்புறம் தெரியும் அதோடைய எஃபெக்ட் என்னென்னு. அப்போ வாஸ்து என்பது தவறாக இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை டோட்டலாக காலி பண்ணிடும். அப்போ தவறாக அமைஞ்சு போச்சு, அது என் தாத்தா பண்ண வேலை, நான் என்ன பண்ணேன், அப்போ இதை நான் மாற்றணும், வேறு என்ன பண்ணலாம்? முதல்ல ஒரு விஷயம், இது வரைக்கும் நான் வீடு வாங்கலை, இது வரைக்கும் நான் இடம் வாங்கலை, இதுக்கப்புறம் தான் வாங்கவே போகிறேன், ஆனால் அது வாஸ்துபடி அமையணும். இடம் வாங்கும்போதே வாஸ்து, ஆமாம், இடம் வாங்கும்போதே வாஸ்து பார்த்துடணும். இடம் வாங்கும்போதே இப்போ மேற்கில் ஒரு ஏரியா குளமை வச்சுன்னு போய் ஒருத்தர் வந்து ஒரு லேண்டை வாங்கினாருன்னு வைங்க, லேண்டை வாங்கினாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. அந்த மனிதன் 0வாக போயிடுவார். அந்தமாரி இடம் யாருக்கு அமையும் அப்படின்னா, மனைவி ஸ்ட்ராங்காக இருக்கிற வீட்டுக்கெலாம் அந்த இடம் அமையும். கணவர் 0ஆகி மைனஸ் ஆகிடுவார், ஒன்றுமே கிடையாது, அவரால் 0% ஆகிடும். மனைவி உட்காரணும், எழுந்துக்கணும். அவங்க மனைவிக்கு இவர் சமைச்சு வைக்கணும், துணி துவைச்சி போடுற நிலைமையை அந்த இடம் ஏற்படுத்திடும். இதுவே மேற்கில் ஒரு கிணறு இருக்குது, அப்போ என்ன நடக்கும்? மனைவி சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க.
மேற்கில் ஒரு சின்ன பள்ளம் இருக்குது அப்படின்னா கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை வரும். இப்போது பள்ளமாக இருந்தால் என்ன பலன், கிணறாக இருந்தால் என்ன பலன், ஏரியாக இருந்தால் என்ன பலன், அதோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய பலன்கள் மாறும். இப்போ நான் முதல்ல ஒரு வீடு வாங்க போகிறேன், முதல் ஒரு இடம் வாங்க போகிறேன், இது வாஸ்துபடி எனக்கு அமைஞ்சிடணும். ஏன்னா வீடு என்பது மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்ற முடியாது. அப்படின்னா இவர்கள் எல்லாம் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கிர உரையில் தரிசனம் செஞ்சிடுங்க. ரெண்டாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா, இல்லை சார் நான் வாங்கிட்டேன், பிரச்சனையாக இருக்குது, அந்த வீட்டில் இருந்து நான் வெளியே வரணும், விற்கணும், இடத்த விற்கணும், பேங்க்காரன் ஜப்தி பண்ணிடக்கூடாது அப்படின்னா விஜயவாடா கனகதுர்கா கோயிலுக்கு போயிடுங்க. எப்படின்னா இந்த வீட்டை காப்பாற்றிடணும், இருக்கிற குறையை நான் சரி செஞ்சிடணும், இதில் நான் வாழணும்னா திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போயிடுங்க. இப்போ ஒரு விஷயந்தான் சார், இதெல்லாம் செஞ்சால் மாறிடுமா, கோயிலுக்கு போனால் மாறிடுமா, கோயிலுக்கு போனால் எல்லாம் நடந்துடுமா, ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இந்த கோவில் என்பதே ஒரு ப்ராக்டிக்கலான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இது எல்லாமே ஒரு சயின்ஸ் ரீதியாக முன்னோர்கள் கட்டினது தான். நான் கேட்குறேன், திருப்பூர் கோயில் கேளம்பாக்கத்தில் இருக்கலாம்ல, ஏன் மகாபலிபுரத்தில் இருக்கலாம்ல, ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணாங்க? அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது என்ன, அதுதான் நம்ம தேடுகிறோம், அதுதான் என்னுடைய வேலை. புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு தேட போனால் அந்த இடத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. கனகதுர்கா கிட்ட பெரிய ரகசியம் இருக்கிறது, திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கிட்ட பெரிய ரகசியம் இருக்கிறது. இது எல்லாமே அதேமாதிரி மகாபலிபுரம் ஸ்தல சைதன்ய பெருமாள் கிட்ட பெரிய ரகசியம் இருக்கிறது. இவர்கள் எல்லாமே வாஸ்து பிரச்சனை தீர்ப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட கோவில்.